Hi friends, today I am going to tell about திருக்கண்ணபுரம். பெருமாள் சௌரிராஜ பெருமாள் நின்ற திருக்கோலம். தாயார் கண்ணபுர நாயகி. விமானம் உட்பல விமானம். உட்பல வர்த்தக விமானம். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. பிரதிச்சம் கண்ணன் கருடன். மங்களாசாசனம் பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், குலசேகராழ்வார், திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் 128 பாசனங்கள் பாடியுள்ளார். நாகப்பட்டினத்திலிருந்து அருகே நன்னிலத்திற்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் இருக்கிறது. ஒரு அலங்கார பெரியர். ஒரு மனிதனுக்கு எல்லா அலங்காரத்தை விட சிகை அலங்காரம் மிகவும் முக்கியம். சிகை அலங்காரத்து பெருமாள் எழுந்தருளியுள்ளார். நீலமேக பெருமாள், சௌரிராஜ பெருமாள், திருக்கண்ணபுரம் கிருஷ்ணஸ்தலம், கிருஷ்ணராயத்தில் எழுந்தருளிய உட்பல விமானம். இந்த விமானத்தின் சாயலில்தான் பெருமாள் எழுந்தருளியுள்ளார். சாரணி தரும் திருக்கண்ணமங்கை, கண்ணமுடி, திருக்கண்ணபுரம் இதுவும் கிருஷ்ணஸ்தலம். காலையும் மாலையும் கமல் நீர் இட்டு அலங்காரம் செய்து சூட்டி பாருங்கள், அப்போது தெரியும் பெருமாளுடைய அழகான திருமுகம் எப்படி இருக்கிறது என்று. மூலவருக்கு திருமேக பெருமாள் பிரதிஷ்ட சக்கரத்துடன் எழுந்திருக்கிறார். உற்சவமூர்த்தி சௌரிராஜ பெருமாளுக்கு என்ன சரித்திரம்? பெருமாள் இதற்காக இந்த இடத்தில் எழுந்திருக்கிறார். யாரோ ஒரு ராஜா அங்குமிங்கும் திரிந்து கொண்டு போது இங்கு வந்த வசு என்ற மகாராஜா வானத்தில் பறக்கும் சாரதி பெற்றிருந்தார். அவரை உபரி சரவசு என்று அழைக்கப்பட்டார். ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த யுத்தத்தில் தோற்றுப்போன தேவர்கள் சபரி சரவசின் உதவியை நாடி இம்மன்னன் உதவியால் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். போர் முடிந்து திரும்பி தீர்த்தம் எடுக்க தாகம் எடுக்க தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்து பருகினார். கிருஷ்ணராணியத்தில் இங்கு வந்து மெலிந்த தேகமுடைய முனிவர்களை தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை காண கதிர்காமம் போல் என்று எண்ணி வீரர்கள் அருவாள்களால் அவர்களை வெட்ட கொய்ய முனிவர்களின் அபாயக்குரல் கேட்டு எம்பெருமான் 16 வயது பாலகனாக வந்து படையெடுத்து துவம்சம் செய்தார். அனைவர்களும் சென்று நமக்கு அச்சிறுவன் ஒரு பொருட்டா என்று எண்ணி உபரி சரவிசு அஸ்திரங்களை ஏவி அதிர்ந்து போன இறுதியில் அஷ்டாஸ்திரம் மந்திரத்தை ஜபித்து நாராயணத்தை ஏவினார். அது சுழன்று அப்பாலகன் காலில் விழுந்தது. சரணடி தன்னோடு போரிட்டவர் மகாவிஷ்ணுவே என்று தெரிந்து வசுமன்னர் பாலகன் பாதத்தில் விழுந்து பாவ மன்னிப்பு வேண்டினார். உமது தவறை மன்னித்தோம், நீ என்ன வர வேண்டும் என்று கேள் என்று பெருமாள் கூறினார். தன் மகளை திருமணம் புரிய வேண்டும் என்று மன்னர் கேட்டார். மாயவனும் அதை கிசைந்து அவ்வண்ணமே செய்தார் என்பது வரலாறு. இவ்விடத்தில் பெருமாள் மும்மூர்த்திகளாக காட்சியளிக்கிறார். வைகாசி பிரம்மோற்சவத்தில் 7வது நாளில் காத்தவராய நிலையில் மகாவிஷ்ணுவும் புஷ்பகத்தில் காப்பீட்டு தாமரை புஷ்பங்களால் பிரம்மனும் காத்த நிலையில் பிரம்மனாகவும் அன்றே விடியற்காலை மூர்த்த நேரத்தில் சம்சார செய்யும் ருத்ரனாக சிவனாகவும் காட்சியளிக்கிறார் பெருமாள் பார்த்தையெல்லாம் இந்த சாமக்கதிர் போல தவம் புரிந்து இருந்த இழைத்து போன ரிஷிகள் உடனே அவர்களை வெட்ட வந்த போது குபேரனிடம், அண்ணன் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். உடனே பெருமாள் சிறிய பாலகனாக தோன்றி அங்கிருந்த அந்தனை மன்னனையும் எல்லாரையும் தண்டனை கொடுத்தார். வாளில் தண்டனை கொடுத்தார். அப்போது ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே இருந்து எங்களுக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அன்றையிலிருந்து சௌரிராஜ பெருமாள் அங்கே தங்கினார். உட்பால விமானம் அங்கே உள்ளது. அந்த ரிஷிகர்கள் எல்லாரும் மாமிசத்தில் ஆசை இல்லாதவர். சரீரத்தை விடும்போது ஆத்மா மட்டும் ஆசை வைத்திருப்பார்கள். மனம் என்ற மாயை உட்பல மாமிசத்துக்கு ஆக்கப்பட்ட உடல்களை விரும்பாதவர்களை முக்தி செய்யும் இடம் இது.
விமானத்தில் பெருமாள் அருள்பார்க்கின்றார். ஆச்சரியமான ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடப்பட்டிருக்கிறது திவ்ய தேசம் இது. சிறு கண்ணபுரம் திவ்ய தேசம். கல்லிலிருந்து மதில் சூடு கண்ணாடி சொல்லோ நாளும் துயர்பாடி பாடுவசாரோ திருமங்கையாழ்வார் 100 பாசரம் பாடினார். நம்மாழ்வார் பதிகம் பாடியுள்ளார். பெரியாழ்வார்கள் பல்லாண்டு பாடியுள்ளார். ஆண்டாள் காட்டி திருவெங்கடம் கண்ணபுரம் நகர் என்று பாடியிருக்கிறார். குலசேகர ஆழ்வார் 10 பாசரங்கள் தாலாட்டு பாடியுள்ளார். இந்த ஊருக்கு ஸ்ரீ வைஷ்ணவபுரம் கீழப்பாடு என்று பெயர். இது கீழே வீடு என்றால் கிழக்கு வீடு என்ற அர்த்தம். இது கடற்கரையில் தொட்டு இருக்கிறது. திருமலைப்பட்டினம் காரைக்கால் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுபோல இது நன்னெழுத்தில் சிறு தொலைவில் கடற்கரை உள்ளது. மாசிமகம் பௌர்ணமி அன்று திருமலைப்பட்டினத்தில் அங்கிருந்து 11 மைல் தொலைவில் தீர்த்தவாரி நடக்கும். அங்கே போய் பெருமாள் கருட சேவை தீர்த்தவாரியுமெல்லாம் அங்கே நடக்கும். அன்னாரோடு அவர் பெயர் மாப்பிள்ளை சாமி. அங்குள்ள மீனவர்கள் செம்பவர்கள் மொத்தம் பேருக்கும் கூடிய பெண் கண்ணபுரன் ஆகிய தாயார் இருப்பார். அவர்களது தகப்பனார் மாமனாராக இருந்து உற்சவங்களை நடத்துவார். வெகு விமர்சையாக நடக்கும் உற்சவம். மேலே வீடு என்பது பெயர், கீழே வீடு என்பது திருக்கண்ணபுரம் பெயர். மேற்கு இருப்பது ஸ்ரீரங்கம், கிழக்கே இருப்பது திருக்கண்ணபுரம். ஸ்ரீரங்கத்தை வீரபத்திரன் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அவருக்கு சயன கோலத்தை கண்டு இங்கே அழகாக காணலாம். அவர் இருக்கும் சயன கோலத்தை இங்கே அழகாக நாங்கள் நடக்கும் கோலத்தை தரிசிக்க விரும்புகிறோம் என்று மேலே வீட்டுக்கு வேண்டாம் கீழே வீட்டுக்கு வா என்று பெருமாள் கூறினார். திருக்கண்ணபுரம் வா நடந்து காட்டுகிறேன். அமாவாசை தோறும் இந்த பெருமாள் கைத்தளத்தில் இருந்து அருள்வார். வெளியேற்கு சந்நிதி விபீஷனுக்கு சந்நிதி இருக்குது. பெருமாள் வெளியே வரும்போது விபீஷணு சந்நிதி நோக்கி திரும்புவார். அமாவாசையோரும் நடந்து கொண்டிருக்கிறார். 10 நாள் உற்சவத்தில் நடந்து காட்டுகிறார். இந்த திருத்தலத்தில் அஷ்டசார தலம். இந்த விமானத்திற்கு ஒரு தனி சிறப்பு உள்ளது. எங்கேயும் இதை தரிசனம் செய்ய முடியாது. மாட வீதியில் திருமங்கையாழ்வார் சந்நிதியில் அங்கிருந்து ஒரு கோணத்தில் மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். அதை நிழல் எங்கேயும் விழாது. இந்த அஷ்டாசரத்தில் விமானம் என்று கூறுகிறார்கள் என்னவென்றால் திருமங்கையாழ்வார் ஒரு 8 எழுத்து திருமந்திரத்தை பொருளை சொன்னாரோ. திருக்கண்ணபுரம் சபரிமலை பெருமாள் நமோ நாராயணன் என்ற 8 எழுத்திற்கு மந்திரத்துக்கு பொருள் கூறினார் என்று அர்த்தம். அந்த சொல்லை வைத்து இருப்பதற்கு ஒரு சுவையான செய்தி இருக்கிறது. இந்த கோவிலில் அர்ச்சகர் ஒருவருக்கு ஒரு காதலி இருந்தால் நடை சாத்தும் நேரத்தில் பெருமாளை தரிசிக்க அந்த பெண் வந்தபோது அவள் பெருமாள் தரிசனம் செய்வதற்கு வந்தால் பெருமாள் கோவிலிருந்து பெருமாள் மேலிருந்து மாலையை எடுத்து அர்ச்சகர் அவளிடம் கொடுத்து விட்டார். அவள் இல்லத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். சோதனையாக அன்று பார்த்து அந்த நாட்டுக்குரிய ராஜா பெருமாளை தரிசனம் செய்ய அதற்கு பிறகு வந்தார். ராஜாவுக்கு மாலையிட வேண்டும், ஒரு மாலையும் இல்லை என்று அர்ச்சகர் எடுத்து இல்லை. ஒரு சிறுவனை அனுப்பி அந்த பெண்ணிடம் மாலையை அர்ச்சகர் வாங்கி வர சொன்னார். அதற்குள் அப்பெண் அந்த மாலையை தலையில் சூடிக்கொண்டாள். அதனால் அதில் ஒரு முடி ஒட்டி கொண்டது. வந்தவருக்கு அந்த மாலை ராஜாவுக்கு சூடினார். உடனே ராஜா எனக்கென்னு தலைமுடி மாலையை சூட்டியுள்ளீர்கள் என்று அர்ச்சகரை விசாரிக்க சென்றார். உடனே அர்ச்சகர் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டு பதில் சொல்கிறார். பெருமாளுடைய தலைமுடிதான் அந்த மாலையில் உள்ளது என்று கூறிவிட்டார். அடுத்த நாளே விசாரணையில் பெருமாளுக்கு தலைமுடி இருக்குதா என்று நான் இழுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். அடுத்த நாள் காலையில் வந்து தலைமுடியை இழுத்து பார்க்க நிஜமாகவே தலையிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தது. நிஜமாகவே இந்த பெருமாளுக்கு தலைமுடி இருக்கிறது. அர்ச்சகர் சொன்னது பொய் சொல்லவில்லை. அர்ச்சகர் காப்பாற்ற பெருமாளே அவ்வாறு செய்தார். அவர் நெற்றியில் ஒரு வடு இருக்கிறது. திருக்கண்ணபுரத்து அராயர் என்று ஒரு சாமி இருந்தார். கையில் தாள் வைத்திருந்து ஒரு அடிப்பொருளை அடித்து விட்டார். அடிப்பட்டு அந்த இடத்தில் ரத்தம் துளிப்பது போல ஒரு வடு ஆகிவிட்டது. யாரோ ஒரு மன்னன் விரோதி மதில் எல்லாத்தையும் அழித்து கொண்டு இருந்தார். வெள்ளியந்த மதில், விலை சூழ்ந்த மதில், வானுயர்ந்த மதில், ஒவ்வொரு மதிலாக இடித்து வந்தார்.
உன் கையில் வில்லை வைத்துக்கொண்டு நீ எதுவும் செய்ய மாட்டாய் என்று பெருமாளிடம் கேட்டார் அராயர். ஆனால் பெருமாள் ஒன்றும் செய்யவில்லை. கோபம் வந்து விட்டது அராயருக்கு. அந்த கையிலிருந்து தளத்தில் இருந்த முகத்தில் வீசினார். உடனே பெருமாள் திடுக்கிட்டவாறு பெருமாள் எழுந்து வில்லை விட்டு நாட்டை காப்பாற்றினார். அப்புறம்தான் ரட்சித்தார் என்பது சரித்திரம். விபினால் ஒரு பெருமை, அர்ச்சகரால் ஒரு பெருமை, சௌரிமேல் என்ற பெருமை. இந்த ஊரில் தனி சிறப்பான எல்லா பெருமைகளும் உண்டு. இந்த ஊரில் இன்னொரு தனி சிறப்பான ஒரு பொங்கல் இருக்கிறது. முனியாதார பொங்கல் என்று பெயர். நாம் முயற்சித்தாலும் அதை செய்ய முடியாது. அந்த செய்து பார்த்தாலும் வராது. அது தினமும் மடப்பள்ளியில் சாயங்காலம் நெய்வேத்தியம் செய்வதற்காக 5 செய்வார்கள். அது 5 நிமிடத்தில் காணாமல் போய்டும். அந்த ஒரு துளி கூட மிச்சம் இருக்காது, யாருக்கும் பிறகு கிடைக்காது. முனியாதர் பொங்கல் வேண்டுமென்றால் 4 வருடம் நாம் காத்திருக்க வேண்டும். முனியாதர் என்பது சுவாமி, அவருக்கு அங்கு சந்நிதி இருக்கிறது. முனியாதர் என்பவர் சிறந்த பக்தர். என்ன என்றால் பெருமாளுக்கு என்ன இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு தான் அவர் சாப்பிடுவார். அந்த சமயம் இரவு வரைக்கும் வெளியே சென்று விட்டு ஒரு சமயம் இரவு 10 மணிக்கு தான் வந்தார். கோவில் மூடிவிட்டார்கள். மனைவியிடம் அந்த பக்தர் கேட்டார், பண்ணிவிட்டாயா என்று. பண்ணிவிட்டேன் என்று அவர் மனைவி கூறினார். மறுநாள் கதவை திறந்து பார்த்தால் பெருமாள் சன்னதியில் உணவு பதார்த்தங்கள் சிறிதாக இருந்தது. அவர் சாதம் இருந்ததை பார்த்து பெருமாள் அவர் பக்தருக்காக அப்படி செய்தார். கண்ணபுர நாயகி தாயார், நித்திய புஷ்கரணி, உபவாலத்து விமானம் எல்லாமே நாம் திருக்கண்ணபுரம் சென்று தரிசித்தால், சபரி பெருமாளை தரிசித்தால் பலம் பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.